மாரியம்மா பிறந்து வளர்ந்ததே தங்கராசுக்காக தான் அப்படின்ற மாதிரி தான் அவள் வளர்ந்தாள். அவள் 4ஆம் வகுப்பு படிக்கிற போது தங்கராசின் அப்பாவுக்கு புதுக்கோட்டைக்கு மாற்றலாகி குடும்பத்தோடு கிளம்பிய போது அவள் போட்ட கூப்பாட்டை இன்னைக்கும் கூட கிழவிகள் சொல்லி சிரிப்பார்கள். நானும் கூட வருவேன் அப்படின்னு தெருவில் புரண்டு கையை காலை உதறி ஒரே கூப்பாடு. அதை சொல்லி சொல்லி பெண் பிள்ளைகள் அவளிடம், என்னட்டி உன் புருஷன்காரன் என்னைக்கு வாரானா அப்படின்னு இன்னமும் கேலி செய்வாங்க. அப்படிப்பட்ட அவர்களுடைய திருமணம் நடந்ததா என்பதை தெரிந்துக்க இந்த கதையை கடைசி வரை கேளுங்கள். வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நாம் தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதின வெயிலோடு போய் அப்படின்ற ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதை கேட்கலாம். மாரியம்மாளின் ஆத்தாளுக்கு முதலில் திகைப்பாய் இருந்தது. இந்த வேகாத வெயிலில் இந்த கழுதை ஏன் இப்படி தவிச்சு போய் ஓடியாந்துருக்கு அப்படின்னு அவளுக்கு புரியலை. உன் மாப்பிள்ளை வள்ளியாடி என்று கேட்டதுக்கு பொறுங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு விறுவிறுன்னு உள்ளே போய் 2 சொம்பு தண்ணியை கடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு சாத்தாடி அப்படின்னு உட்கார்ந்தாள் மாரியம்மா. உன் மாப்பிள்ளை வள்ளியாடி திரும்பவும் கேட்டாள் அவள் அம்மா. அவர் ராத்திரி பொங்க வைக்கிற நேரத்துக்கு வருவாராம். இந்நேரமே வந்தால் அவங்க வியாபாரம் கெட்டு போயிருமா என்றாள் மாரியம்மா. சரி, அப்பன்னா நீ சித்த வெயில் தாழ கிளம்பி வாருது, தீயா பொசுக்கிற இந்த வெயிலில் ஓடியாராட்ட என்ன அப்படின்னா மாரியம்மாளின் அம்மா. ஆமாம், அது சரி, பொங்கலுக்கு மச்சான் அவங்க வந்திருக்கலாம்ல. ஆத்தாளுக்கு இப்போ விளங்கியது. அவளுடைய மச்சான் ஆத்தாளின் ஒரே தம்பியின் மகன் தங்கராசு இன்னைக்கு நடக்கிற காளியம்மன் கோயில் பொங்கலுக்காக டவுனிலிருந்து வந்திருக்கான். அது தெரிஞ்சுதான் கழுதை இப்படி ஓடியாந்திருக்கு என்று நினைத்து கொண்டாள் அவளுடைய அம்மா. மதியம் கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பினியாட்டி என்று கேட்டதுக்கு கழுதை இல்லை என்கவும் ஆத்தா கஞ்சி ஊற்றி முன்னால் வைத்து குடிக்க சொன்னாள். உடம்பெல்லாம் காஞ்சி போய் காதில் கழுத்தில் ஒன்றுமே இல்லாமல் கருத்து போன அவளை பார்க்க பார்க்க மாரியம்மாளின் அம்மாவுக்கு கண்ணீர் தான் மாலை மாலையாக வந்தது. தங்கராசு மச்சானுக்கு தான் மாரியம்மா என்று சின்ன பிள்ளையிலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கள்ளன் போலீஸ் விளையாட்டிலிருந்து காட்டிலே கள்ளிப்பழம் பிடுங்க போகிற வரைக்கும் 2 பேரும் எந்நேரமும் ஒன்றாவே தான் அலைவார்கள். கடைசியில் இப்படி ஆகி போச்சே என்று ஆத்தாளுக்கு ரொம்ப வருத்தம். எப்படியெல்லாமோ மகளை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாள். பேச்சை மாற்றுவதற்காக, அண்ணன் எங்க அத்தா என்று கேட்டாள் மாரியம்மா. நீங்கள் 2 பேரும் வருவீங்க, அரிசி சோறு காய்ச்சணும்னுட்டு அரிசி பருப்பு வாங்கி ஆறணும்னு டவுனுக்கு போனான். கஞ்சியை குடிச்சிட்டு சீனி அம்மாளை பார்க்க விரைந்தாள் மாரி. சீனி அம்மாள் தான் மச்சான் வந்திருக்கிற செய்தியை டவுனுக்கு தீப்பெட்டி ஒட்ட போன பிள்ளைகள் மூலம் மாரியம்மாளுக்கு சொல்லிவிட்டது. செய்தி கேள்விப்பட்டதிலிருந்தே அவள் ஒரு நிலையில் இல்லை. உடனே ஊருக்கு போகணும்னு ஒத்த காலில் நின்றாள். ஆனால் அவள் புருஷன் உடனே அனுப்பிவிடவில்லை. நாளை கழித்து பொங்கலுக்கு இன்னைக்கே என்ன ஊருக்கு என்று சொல்லிவிட்டான். அவள் அடிக்கடி ஊருக்குன்னு கிளம்புறது அவனுக்கு பிடிக்கலை. அவள் ஊர் இந்த 3 மைலுக்குள்ளே இருக்குங்கிறது இருக்கட்டும், ஊருக்கு போனால் எப்படி? அவள் போகிறத பற்றி கூட ஒன்றும் இல்லை. போகிறவற்றெல்லாம் கடையிலேருந்து பருப்பு வெல்லம் அது இதுன்னு தூக்கிட்டு வேற போயிடுறா. இந்த சின்ன ஊரில் வியாபாரம் நடக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. இப்போ கோயில் கொடைக்கு போகணும்னு நிற்கா என்று வயிறு எறிந்தான். ஆனாலும் ஒரே அடியாக அவளிடம் முகத்தை முறிச்சு பேச அவனுக்கு முடியாது. அப்படி இப்படி என்று 2 புலம்பி அனுப்பி வைப்பான். இதை பற்றியெல்லாம் மாரியம்மாவுக்கு கவலை கிடையாது. அவளுக்கு நினைத்தால் ஊருக்கு போயிடணும். அதுவும் மச்சான் அவங்க வந்திருக்கும்போது எப்படி நிற்க முடியும்? அவள் பிறந்து வளர்ந்ததே தங்கராசுக்காக தான் என்கிற மாதிரி இல்லையா அவள் வளர்ந்தாள். அவள் 4ஆம் வகுப்பு படிக்கிற போது தங்கராசின் அப்பாவுக்கு புதுக்கோட்டைக்கு மாற்றலாகி குடும்பத்தோடு கிளம்பிய போது அவள் போட்ட கூப்பாட்டை இன்னைக்கு கூட கிழவிகள் சொல்லி சிரிப்பார்கள்.
நானும் கூட வருவேன் என்று தெருவில் புரண்டு கையை காலை உதறி ஒரே கூப்பாடு. அதை சொல்லி சொல்லி பெண் பிள்ளைகள் அவளிடம், என்னட்டி உன் புருஷங்காரன் என்னைக்கு வாரானா என்று கேலி பேசுவார்கள். ஆனால் அவள் அதையெல்லாம் கேலியாக நினைக்கவில்லை. நிஜத்துக்கு தான் கேட்கிறார்கள் என்று நம்புவாள். ஊர் பிள்ளைகள் எல்லாம் கம்மாய் தண்ணியில் குதியாலம் போடும்போது இவள் மட்டும் கம்மாய் பக்கமே போக மாட்டாள். சும்மா தண்ணியில் குதிச்சா சொறி பிடித்து மேலெல்லாம் வங்கு வந்துடும். டவுனில் படிக்கிற மச்சானுக்கு பிடிக்காது. அதே போல் கஞ்சியை குடித்து வயிறு வச்சு போய் மச்சான் உன்னை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன ஆகிறது? சும்மா மச்சான் மச்சான் என்று சொல்லி கொண்டிருந்தவள் பெரிய மனுஷியானதும் மச்சானை பற்றி நினைக்கவே வெட்கமும் கூச்சமுமாயிருந்தது அவளுக்கு. கொஞ்ச நாளைக்கு வெறும் மச்சானை பற்றின நினைப்போடு அப்புறம் கனாக்களும் வந்து மனசை படபடக்க வைத்தன. டவுனுக்கு தீப்பெட்டி ஒட்ட போகையிலும் வரையிலும் ஒட்டு போதும் மச்சானின் நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும். பஞ்சத்திலே பேதி வந்து ஐயா மட்டும் சாகாமல் இருந்திருந்தா மச்சானுக்கு பொருத்தமா அவளும் படிச்சிருப்பா. அது ஒரு குறை மட்டும் மனசில் இருந்து கொண்டிருந்தது. அதுவும் போயிருச்சு. மச்சான் ஒரு தடவை அவங்க தங்கச்சி கோமதி கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்க வந்தபோது எந்த வித்தியாசமும் பாராமல் ஆத்தாளோடவும் அண்ணனோடவும் ரொம்ப பிரியமாக பேசிக்கிட்டு இருந்த மச்சானை கதவு இடுக்கு வழியாக பார்த்து பார்த்து பூரித்து போனாள் மாரியம்மா. மச்சானை பற்றின ஒவ்வொரு செய்தியையும் சேர்த்து சேர்த்து மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டா மாரியம்மா. வருஷம் ஓடினாலும் பஞ்சம் வந்தாலும் ஐயா செத்து போய் வயிற்று பாட்டுக்கே கஷ்டம் வந்தாலும் அவனை பற்றின நினைப்பு மட்டும் மாறவே இல்லை. அதனாலே தான் தங்கராசு அவளுக்கு இல்லை என்று ஆன பிறகும் கூட அவளால் அண்ணனையும் ஆத்தாளையும் போல துப்புரவாக வெறுத்துவிட முடியவில்லை. அவளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மாமனும் அத்தையும் வந்தது. தங்கராசு மச்சான் கல்யாணத்துக்கு பரிசம் போடதான் மாமனும் அத்தையும் வருவாங்கன்னு இருந்தபோது வேறு இடத்துல பொண்ணையும் பார்த்து பத்திரிகையும் வச்சுட்டு சும்மாவும் போகாமல் மாமா அண்ணன்கிட்ட கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னக்கூட்டியே வந்துடணும்ப்பா, கோமதி கல்யாணத்தை முடிச்சு வச்ச மாதிரி வேலைகளையும் பொறுப்பாக இருந்து நீ தான் பார்த்துக்கணும்ப்பா என்று வேறு சொல்லிவிட்டு போனார். அவங்க அங்கிட்டு போகவும் ஆத்தாளிடம் வந்து அண்ணன் தங்கு தங்கு என்று குதித்தான். என்னைய என்ன சுத்த கேன பையன்னு நினச்சிட்டாங்களா என்று. கோமதி கல்யாணத்துக்கு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு அண்ணன் செய்தான்னு சொன்னால் அது நாளைக்கு நம்ம தங்கச்சி வந்து வாழ போகிற வீடு. நாம் வந்து ஒத்தாசி செய்யாட்டா யார் செய்வா என்று நினச்சி செஞ்சது. ஆனால் இப்படி நகை நட்டுக்கு ஆசைப்பட்டு மாமா அந்நியத்தில் போவாங்கன்னு யார் கண்டது? என்ன மாமனும் மச்சானும் என்று வெறுத்து விட்டது அவனுக்கு. ஆனால் அண்ணன் ஏறிக்கொண்டு பேசிய போது ஆத்தா பதிலுக்கு கூப்பாடு தான் போட்டாள். என்னடா குதிக்க, படித்து உத்தியோகம் பார்க்குற மாப்பிள்ளை தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து வீச்சம் எடுத்து போய் கிடக்கிற கழுதியை கட்டுவான்னு நீ நினச்சிக்கிட்டா அவங்க என்னடா செய்வாங்க என்று ஆத்திரமாக பேசினாள். அப்படி அப்போதைக்கு பேசினாலும் அன்னைக்கு ராத்திரி செத்துப்போன ஐயாவிடம் முறையீடு செய்து சத்தம் போட்டு ஒப்பாரி வைத்தாள் மாரியம்மாளின் அம்மா. என் ராசாவே, என்னை ஆண்டாரே, இப்படி விட்டு போனீரே, மணவடையில் வந்து முறை மாப்பிள்ளை நான் இருக்க எவன் இவ கழுத்தில் தாலி கட்டுவான்னு சொல்லி என்னை சிறையெடுத்து வந்தீரே, இப்படி நிற்கதியாக நிற்க விடவா? சிறையெடுத்தீர் ஐயாவே. தம்பி தம்பின்னு கொண்டு போய் அலைஞ்சேனே, அவனை தூக்கி வளர்த்தேனே, என் ராசாவே, எனக்கு பூமியில் ஆறுமில்லை, போயிட்டாகளே என்று ஒப்பாரி வைத்தாள். பக்கத்து வீட்டு பெண் பிள்ளைகள் கோபித்து கொண்டார்கள். என்ன இவளும் பொம்பளைதானா, அப்படியும் இப்படியும் ஒப்பாரி வச்சு அழுவாக என்று. பிறகு அண்ணன் வந்து, இப்போ நீ சும்மா இருக்கியா, என்ன வேணுங்க என்று அரட்டவும் தான் ஒப்பாரியை நிப்பாட்டினாள். மறுநாள் அண்ணன் தங்கராசு கல்யாணத்துக்கு ஒருத்தரும் போகப்படாதுன்னு சொன்னபோது மறுபேச்சு பேசாமல் ஆத்தாலும் சரி என்று சொல்லிவிட்டாள். அவனுக்கும் நமக்கும் இனிமே என்ன இருக்கு என்று சொல்லிவிட்டாள் மாரியம்மாளின் அம்மா.
ஆனால் மாரியம்மா அப்படியெல்லாம் ஆகிவிடவில்லை. பலவாறு அண்ணனிடமும் ஆத்தாளிடமும் சொல்லி பார்த்தாள். ஒன்றும் மசியாமல் போக கடைசியில், நீங்க யாரும் மச்சான் கல்யாணத்துக்கு போகலைன்னா நான் நாண்டுகிட்டு செத்துருவேன் என்று ஒரு போடு போட்டதும் சரி என்று அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு போய் வந்தான். எம்புட்டோ கேட்டு பார்த்தும் கல்யாண செய்தி எதையும் அவன் மாரியம்மாளுக்கோ ஆத்தாளுக்கோ சொல்லவில்லை. எல்லாம் முடிஞ்சது என்பதோடு நிறுத்தி கொண்டான். தன் பிரியமான மச்சானின் கல்யாணம் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் என்று மாரியம்மாள் தினமும் பலவாறாக தீப்பெட்டி ஒட்டியபடிக்கே நினைத்து நினைத்து பார்ப்பாள். எங்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்று கண்ணிறைய மனசு துடிக்க வேண்டிக் கொள்வாள் மாரியம்மா. தங்கராசு கல்யாணத்துக்கு போய்விட்டு வந்த அண்ணன் சும்மா இருக்கவில்லை. அலைஞ்சி பருக்கி அவளுக்கு மாவில்பட்டியிலேயே ஐயா வழியில் சொந்தமான பையனை மாப்பிள்ளை பார்த்து விட்டான். சின்ன வயசிலே நாகலாபுரத்து நாடார் ஒருத்தர் கடையில் சம்பளத்துக்கு இருக்க மெட்ராஸுக்கு போய் வந்த பையன். மாரியம்மாளோட 4 பவுன் நகையை விற்று மாவில்பட்டியிலேயே ஒரு கடையையும் வைத்து கொடுத்து விட்டான். இத்தனைக்கும் பிறகு கோவில் கொடைக்கு மச்சான் வந்திருக்காகன்னு தெரிஞ்சதும் உடனே பார்க்கணும்னு ஓடியாந்துட்டா. அவங்க எப்படி இருக்காக, அந்த அக்கா எப்படி இருக்காக, மச்சானும் அந்த அக்காலும் நல்ல பிரியமாக இருக்காகலான்னு பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை. ஆனால் வந்த உடனேயே மச்சானையும் அந்த அக்காலையும் பார்க்க கிளம்பி விடவில்லை. மத்தியான நேரம் சாப்பிட்டு சித்த கண்ணசந்திருப்பாங்க என்று இருந்துவிட்டு சாயந்தரமாக போனாள் மாரியம்மா. கட்டிலில் படுத்த வாக்கில் பாட்டையாவுடன் பேசி கொண்டிருந்தான் மச்சான். கும்பிடுகிறேன் மச்சான் என்று மனசு படபடக்க சொல்லிவிட்டு உள்ளே போனாள் மாரியம்மா. தங்கராசின் அப்பத்தாலும் அந்த அக்காலும் அடுப்படியில் வேலையாக இருந்தார்கள். பொன்னாத்தா இவளை பிரியத்துடன் வரவேற்றாள். அந்த அக்கா ரொம்ப லட்சணமாக இருந்தார்கள். நகை நட்டு ரொம்ப போட்டிருப்பாகன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் காணோம், கழட்டி வச்சிருப்பாக என்று நினைத்து கொண்டாள் மாரியம்மா. ரொம்ப பிரியம் நிறைந்த பார்வையுடன் அந்த அக்காளுடன் வாஞ்சையோடு பேசினாள் மாரியம்மா. பேசிக்கிட்டு இருங்க, இந்த வாரேன் அப்படின்னு பொன்னாத்தா கடைக்கு ஏதோ வாங்க போகவும் மாரியம்மா அந்த அக்காளிடம் இன்னும் நெருங்கி கிட்ட உட்கார்ந்து கொண்டு கைகளை பாசத்துடன் பற்றி கொண்டாள். ரகசியமான அதே சமயம் ரொம்ப பிரியம் பொங்கிய குரலில், எக்கா மாசமாயிருக்கியா என்று ஆர்வத்துடன் கேட்டாள். பட்டென்று அந்த அக்கா ஒரு நெடிப்புடன், ஆமாம், அது ஒன்றுக்கு தான் கேடு இப்பம் என்று சொல்லிவிட்டாள். மாரியம்மாளுக்கு தாங்க முடியல. அதை சொல்லும்போது லேசான சிரிப்புடன் தான் அந்த அக்கா சொன்னாலும் அந்த வார்த்தைகளில் ஏறி இருந்த வெறுப்பும் சூடும் அவளால் தாங்க முடியாததாக இருந்தது. இது நாள் வரையிலும் அவள் கண்டிராததாக இருந்தது. ஒரு ஏனத்தை கழுவுகிற சாக்கில் வீட்டின் பின்புறம் போய் உடைந்து வருகிற மனசை அடக்கி கொண்டாள் மாரியம்மா. உள்ளே மச்சான் அவங்க பேச்சு குரல் கேட்டது. மாரியம்மா போயிட்டாளா என்று உள்ளே வந்த மச்சான் அந்த அக்காளிடம், காப்பி குடிச்சிட்டியா ஜானு என்று பிரியமாக கேட்டதும் படக்குன்னு அந்த அக்கா, ஆகாக ரொம்பவும் அக்கறைப்பட்டு குப்புற விழுந்துராதீங்க என்று சொல்லிவிட்டது. ரொம்ப மெதுவான தொண்டையில் பேசினாலும் அந்த குரல் இறுகி போய் வெறுப்பில் வெந்து கொதிக்கிறதாய் இருந்தது. வெளியே நின்றிருந்த மாரியம்மாளுக்கு தலையை வலிக்கிற மாதிரியும் காய்ச்சல் வர மாதிரியும் படபடன்னு வந்தது. கழுவின ஏனத்தை அப்படியே வைத்துவிட்டு பின்புறமாகவே விறுவிறுவென்று வீட்டுக்கு வந்து படுத்து கொண்டாள். ஆத்தாலும் அண்ணனும் கேட்டதுக்கு மண்டையடிக்கி என்று சொல்லிவிட்டாள். சிறு வயசில் கள்ளிப்பழம் பிடுங்க போய் நேரம் கழித்து வரும்போது வழியில் தேடி வந்த மாமாவிடம் மாட்டிக்கொண்டு முழித்த தங்கராசின் பாவமான முகம் நினைப்பில் வந்து உறுத்தியது. தண்ணியை குடித்தும் அடங்காமல் நெஞ்சு எரிகிற மாதிரி இருந்தது மாரியம்மாளுக்கு. அந்த அக்காளின் வீட்டில் நகை நட்டு குறையாக போட்டதுக்காக தங்கராசின் அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாளாம் என்று சீனி அம்மா சொன்னதும் அந்த அக்காள் கொடும் வெறுப்பாக பேசினதும் நினைப்பில் வந்து இம்சை பண்ணியது. எல்லாத்துக்கும் மேலே அந்த வார்த்தைகளது வெறுப்பின் ஆழம் தாங்க முடியாத வேதனையை தந்தது. ராத்திரி ஊரோடு கோயில் வாசலில் பொங்கல் வைக்க போயிருந்த போது இவ மட்டும் படுத்தே கிடந்தாள்.
ராத்திரி நேரம் கழித்து மாரியம்மாளின் புருஷன் வந்தான். 2 நாளாய் நல்ல வியாபாரம் என்றும், தேங்காய் மட்டுமே 32 காய் வித்திருக்கு என்றும், பொரிக்கடலை தான் கடைசியில் கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டியதா போச்சு என்றும் உற்சாகமாக ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தான். திடீரென்று மாரியம்மாள் எதுவுமே பேசாமல் ஊமையாக இருப்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்து, நான் பாட்டுக்கு கத்திகிட்ருக்க, நீ என்ன கல்லு கணக்காக இருக்க என்று முடியை பிடித்து ஒரு உலுக்கு உலுக்கினான் அவள் கணவன். உடனே அணை உடைத்து கொண்டது போல ஏங்கி அழ ஆரம்பித்தாள். அவன் பதறிப்போய் தெரியாமல் தலையை பிடிச்சிட்டேன் என்று சொல்லி தப்புதான் தப்புதான் என்று திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தான். அவள் அழுகை நிற்கவில்லை. மேலும் மேலும் ஏக்கமும் பெருமூச்சும் வெடிப்பும் நடுக்கமுமாய் அழுகை பெருகி கொண்டு வந்தது மாரியம்மாளுக்கு. ஏதோ தான் பேசிவிட்டதற்காக தான் அவள் இப்படி அழுகிறாள் என்று நினைத்து கொண்டு ரொம்ப நேரத்துக்கு அவளை வீணே தேற்றி கொண்டிருந்தான் அவளுடைய கணவன். உங்களுக்கு மாரியம்மா ஏன் அழுதான்னு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க. நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.